அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி பருவம் 2 இயல் 3 உரைநடை உலகம். தலைப்பு பேசும் ஓவியங்கள். ஓவியம் என்பது வரைதல், வரைபவரின் எண்ண வெளிப்பாடு. அதாவது ஒருவர் என்ன நினைக்கிறாரோ அதை வெளிக்கொணரும் ஒரு கலையாகும். ஏதாவது ஒரு செய்தியை கூறும் விதமாக அமையும். இங்கே பேசும் ஓவியங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஓவியங்கள் பேசுமா? ஓவியங்கள் ஒவ்வொன்றும் தங்களை பற்றி கூறுவது போல தான் இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது. ஆயக்கலைகள் 64 ஒன்று ஓவியக்கலை. கலைனா என்ன? நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையுமே நுணுக்கமாக பிறரால் விரும்பப்படும்படி செஞ்சால் அதுதான் கலையாகும். அதில் முதன்மையானது ஓவியக்கலை. மற்ற கலைகளை விட ஓவியக்கலை சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா காண்பவரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஒரு ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டு. ஒரு கருத்தை பேச்சாலையோ எழுத்தால வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் நுணுக்கமாக வெளிப்படுத்த முடியும், அதாவது புரிய வைத்துக்கொள்ள முடியும். அதனால்தான் ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்றாக கருதுகின்றனர். இத்திய சிறப்பு மிக்க ஓவியக்கலையை பற்றி தான் நம்ம இந்த பாடப்பகுதியில் அறிந்து கொள்ள போகிறோம். ஒரு விடுமுறை நாளன்று கண்ணனும் மணியும் அரசு பொருட்காட்சி கூடத்திற்கு செல்கின்றனர். ஒவ்வொரு அரங்காக கண்டு கழித்தவாறே சென்று இறுதியில் ஓவிய கூடத்தை அடைகின்றன. அங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருக்குது. அங்குள்ள அறிவிப்பு பலகையை பார்க்குறாங்க. அதில் ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை அழுத்தினால் ஓவியங்கள் உங்களுடன் பேசும் என்று எழுதியிருப்பதை பார்த்து ஒவ்வொரு ஓவியத்திற்கும் கீழே உள்ள பொத்தானை அழுத்தி அவற்றை பற்றி அறிந்து கொள்கிறார்கள். இப்போ வாங்க நாமும் ஒவ்வொரு ஓவியத்தை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஓவியத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னாடி முதல்ல என்னென்ன ஓவியங்கள் இருக்கின்றத பார்ப்போம். இங்கே மொத்தம் 10 ஓவியங்கள் பற்றி கொடுக்கப்பட்டுள்ளன. அது எதுனா குகை ஓவியம், துணி ஓவியம், ஓலைச்சுவடி ஓவியம், சுவர் ஓவியம், செப்பேடு ஓவியம், தந்த ஓவியம், கண்ணாடி ஓவியம், தாள் ஓவியம், கருத்துப்பட ஓவியம், நவீன ஓவியம் என மொத்தம் 10 ஓவியங்கள் பற்றி இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது குகை ஓவியம். குகை என்றால் என்னென்னா, இப்போ நம்மளுக்கு வீடு இருக்கிற மாதிரி முன்னர் காலத்துலலாம் வீடுகள் கிடையாது. அப்போ பழங்கால மனிதர்கள் மழையிலிருந்தும் வெயிலிருந்தும் தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு இருப்பிடம் வேணும்னு நினச்சி பெரிய பெரிய பாறைகளை உட்புறம் குடைந்து, அதாவது வெட்டி எடுத்துட்டு பயன்படுத்தினான். அதை தான் குகை எனப்பட்டது. இப்போ பழங்கால மனிதர்கள் அந்த குகையில் வாழ்ந்து வரும்போது அவங்க முதல்ல அவனுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும் கருவியாக ஓவியத்தை பயன்படுத்தினான். அவனுடைய செயல்பாடுகளான வேட்டைக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன. பெரும்பாலும் இது நேர்கோடு, கிடைமட்ட கோடு, வளைவு கோடு போன்ற கோடுகளை பயன்படுத்தி கோட்டோவியமாக வரைந்தான். கூர்மையான சிறிய கற்களை வைத்து அந்த ஓவியங்களை வரைந்த பின்னாடி மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டினான். ஏன்னா அந்த ஓவியங்கள் மங்காமல் இருக்கணும், வெளியே பிறரால் பார்க்கும்போது தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக மண் துகள்களை கொண்டும் மண்ணை வைத்தும் அவன் என்ன செஞ்சான், வண்ணம் தீட்டினான். அவற்றை இன்னும் உற்று நோக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகள்னால் அவங்க அன்றாட வாழ்க்கையோட செயல்பாடுகளை அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த தலைப்பு சுவர் ஓவியம். மனசு அமைதி இல்லாமல் இருக்கும்போது ஓவியங்களை பார்த்துட்டே இருந்தால் மனம் அமைதி பெறும் அப்படின்னு ஒரு கூற்று. அதனால தான் இப்போ வீடுகளில் பார்த்திங்கன்னா வால்பேப்பர், அதாவது ஒட்டும் தன்மை உள்ள தாள்களில் வரைந்த ஓவியங்களை வாங்கி ஒட்டுறோம். அடுத்து சட்டத்துக்குள்ளே வரைந்த ஓவியங்களை, அடக்கிய ஓவியங்களை, அதாவது ஃப்ரேம் போட்ட ஓவியங்களை வாங்கி மாற்றோம். ஆனால் முன்னர் காலத்தில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் வீடு கட்டி வாழ தொடங்கிய காலம் முதல் என்ன செஞ்சாங்க, சுவர்களில் ஓவியங்களை வரைந்தாங்க. என்னென்ன பறவைகள், விலங்குகள், குழந்தைகள் முதலியவற்றை ஓவியங்களாக வரைந்தார்கள். இந்த ஓவியங்கள் வேறு எங்கெங்கே இருந்தது அப்படின்னா அரண்மனைகள், மண்டபங்கள். அரண்மனைகள் என்பது அந்த நாட்டை ஆளும் மன்னன் வாழும் இடம். மண்டபங்கள் என்பது பொதுமக்கள் பயன்படுத்துகிற இடம். அடுத்து கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகள்னால் தெரியும் இல்லையா, சீலிங் சொல்லும் இல்லையா, அதான் மேற்கூரைகளிலும் எங்களை காண முடியும், அதாவது சுவர் ஓவியங்களை காண முடியும். அடுத்து சித்தனவாசல்ன்ற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில்
புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த சித்தனவாசல்ன்ற ஒரு கிராமம் இருக்குது. இந்த சித்தனவாசலில் உள்ள ஓவியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை மூலிகைகளால், இயற்கை தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட வண்ணங்களை கொண்டு தான் வரையப்பட்டிருக்குது. இது இந்தியாவின் வடபகுதியில் காணப்படும் அஜந்தா ஓவியங்கள் போன்று தனி சிறப்பு மிக்கது. இந்த சித்தனவாசல் ஓவியங்கள் சுவர் ஓவியங்கள், குகை ஓவியங்களுக்கெல்லாம் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து இந்த சித்தனவாசலில் என்ன ஓவியங்கள் வரையும்போது என்ன செய்வாங்கன்னா, ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை நல்லா சேர்த்து கலந்து சுவரை சமப்படுத்துவர். அப்படின்னா என்னது, மேடு பள்ளம் இல்லாமல் ஒன்று போல ஆக்குதல், சமப்படுத்துவர். சுவர் ஈரமாக இருக்கும்போதே ஓவியங்களை வரைவாங்களாம், இல்லாட்டினா உலர்ந்த பிறகும் காய்ந்த பிறகும் ஓவியங்களை வரைவாங்களாம். அடுத்து வேற எங்கே சுவர் ஓவியங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோவில் ஏராளமான சுவர் ஓவியங்களை காண முடிகிறது. கருவறை சுவர்கள் சுற்றுச்சுவரிலும், கருவறைனா இறைவன் உறைந்திருக்கும் இடத்துக்கு பேர் தான் கருவறைன்னு சொல்லுவாங்க. அந்த கருவறையின் சுற்றுச்சுவர்களிலும் மண்டபங்களிலும் அந்த சுவர் ஓவியங்களை காண முடிகிறது. நாயன்மார்கள் அப்படின்னா என்னது, சைவ சிவனை பற்றி பாடியவர்கள் தான் நாயன்மார்கள்னு சொல்லுவோம். இந்த நாயன்மார்கள் 63 பேர்ல சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகள் அத்தனையும் என்னது ஓவியங்களாக, சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டு உள்ளதை நாம் அறிய முடிகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஓவியம் துணி ஓவியம். துணிகளில் ஓவியங்கள் வரையும் முறை பழங்காலத்திலிருந்தே இருந்திருக்குது. ஓவியத்தை வரைய பயன்படும்ன்ற துணியை என்ன சொல்லுவாங்கன்னா, எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் என்ற பெயர்களில் ஓவியம் வரையக்கூடிய துணியை கூறினார்கள். சீவக சிந்தாமணி, அதாவது 50 காப்பியங்களில் ஒன்று தான் சீவக சிந்தாமணி. அந்த சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி, அதாவது அந்த தலைவி என்ன செஞ்சா, யானையை கண்டு அஞ்சி ஓடி இருக்காங்க. அந்த அஞ்சி ஓடிய காட்சியை சீவகன், அதாவது சீவக சிந்தாமணியின் கதாநாயகன் சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. தற்காலத்தில், இப்போ உள்ள காலத்தில் துணிகள் வரைகிற ஓவியத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, களம்காரி அப்படின்ற பெயரில் தான் கூறப்படுகிறது. இது தமிழகத்திலும் ஆந்திராவிலும் இந்த ஓவியர்கள், துணியில் வரையும் ஓவியர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க வரைந்து வருகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஓலைச்சுவடி ஓவியம். பனை ஓலைகளை ஒரே சீரான அளவில் வெட்டி பூச்சிகள் அரிக்கா வண்ணம் பக்குவப்படுத்தி காய வைத்து பின்பு அதன் மீது எழுத்தாணிகளை கொண்டு வரைவார்கள். இப்போ அந்த ஓலைச்சுவடியில் வரையும் போது பார்த்திங்கன்னா கோடுகளையே அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஏன், அப்போ தான் ஓலைகள் சுவடிகள் கிளியாமல் இருக்குன்றக்காக கோடுகளை கொண்டு ஓவியமாக வரைந்தார்கள். மேலும் வண்ண பூச்சிகளை கொண்டு ஓவியமாக வரைந்தாங்க. இந்த ஓலைச்சுவடிகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராணக்கூடிய காட்சிகள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கின்றன. இப்போது இந்த ஓலைச்சுவடி ஓவியங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப அரிதாகிவிட்டு எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. ஆனால் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தை சென்ற அங்கே நம்ம காட்சிக்காக, நம்ம பார்ப்பதற்காக ஓலைச்சுவடி ஓவியங்களை வைத்துள்ளார்கள். இந்த பாடத்தின் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓவியங்களின் வகைகள் யாவை? குகை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் யாவை? சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்களை கூறுக. இந்த 3 குறுவினாவையும் நன்றாக படித்து எழுதி பாருங்க. நன்றி, வணக்கம்.